சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம், ரிலையன்ஸ் அனலைஸ் பண்ணிடலாம். நமக்கு ஆக்சுவலாக வந்து போர்ட்ஃபோலியோ நீங்கள் எடுத்துருக்கீங்க, இதே ஷேர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதோட இது வேணும் உங்களுக்கு. ஆக்சுவலாக வந்து அந்த ஷேரோட அனாலிசிஸ் வேணும். போர்ட்ஃபோலியோ நான் வந்து ஒரு 10 ஷேர் வச்சுருக்கேன், 10 ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு ஷேர்லேயும் எனக்கு இவ்வளோ இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் நெகட்டிவில் இருக்குது. அதுக்கான சார்ட்டு வேணும் எனக்கு, லாங் டைமுக்கு இல்லை ஷார்ட் டைமுக்கு அந்த சார்ட்டோட அனாலிசிஸ் வேணும். எவ்வளோ டார்கெட்டு, எவ்வளோ விசிட் பாயிண்ட்டு, இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டாக வேணும் அப்படின்னா நமக்கு காண்டாக்ட் இருக்குல்ல, மெயில் ஐடி இருக்குது, இல்லைனா டெக்ஸ்ட் இருக்குது, பண்ணுங்கள். நம்ம அதை அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு இது பண்ணிடுறேன். ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு காண்டாக்ட் டீட்டெயில்ன்றது இமெயில் இருக்கும், இமெயில் ஐடி இருக்கும். நீங்கள் மெயில் பண்ணிட்டீங்கன்னா நான் அனாலிஸ் பண்ணி ஃபுல்லாக சார்ட் அனலைஸ் பண்ணி பை என்ட்ரி, எங்கே பை எடுக்கலாம், எங்கே செல் எடுக்கலாம், எவ்வளோ நாள் ஹோல்டிங் இருக்கும், இந்த டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். ஓகேங்களா? ஸோ அந்த டீட்டெயில் வேணும்னா பாருங்கள். இதே ஷேர்ஸ் ஹோல்டிங் வச்சுருக்கீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 4 சார்ட் வந்து அனலைஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி என்ன பார்க்கலாம், ரிலையன்ஸ் பார்த்துடலாமா? ரிலையன்ஸு, இன்ஃபோசிஸ், டாடா பவர், இந்த 3மே பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே, இது வந்து ரிலையன்ஸ் சார்ட் எடுத்துருக்கீங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா? ரிலையன்ஸ் சார்ட்டில் ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம், ஆக்சுவலாக டாட்டா இதில் வந்து 3 இருக்குல்ல உங்களுக்கு. ஆல்ரெடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த சார்ட் அனலைஸ் பண்ணணும். உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னா அந்த சார்ட்டை அனலைஸ் பண்ணி கொடுக்கணுன்னா நம்ம என்ன பண்ணலாம், உங்களுக்கு நீங்கள் இப்போ டாட்டா பவர் இருக்குது, ரிலையன்ஸ் இருக்குது, இன்ஃபோசிஸ் இருக்குது, இந்த 3மே இருக்குது அப்படின்னா அதுக்கான சார்ட்ஸு கொடுங்க. நம்ம அதுக்கு அனலைஸ் பண்ணி உங்களுக்கு இது பண்ணிடலாம். நீங்கள் மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த 3 சார்ட் இன்றைக்கி நம்ம அனலைஸ் பண்ணிடலாம், டாட்டா பவர், ரிலையன்ஸ், இன்ஃபோசிஸ். ஸோ லோ பார்த்தீங்கன்னா 1343, 1610. ஓகேங்களா? இந்த லோவிலேருந்து இந்த ஹை உங்களுக்கு. ஸோ இந்த லெவலை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லோ, இந்த ஹை வந்து இன்க்ரீஸ் ஆகுது, டவுன் ஆகுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம், ஸோ அனலைஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா தான் அப் அண்ட் டவுன் இன்க்ரீஸ் ஆகும். அதர்வைஸ் வந்து மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ லோவோ ஹையோ என்ன பண்ணுங்கள், மார்க் பண்ணிட்டு ப்ரீவியஸ் ஹை, ப்ரீவியஸ் லோ, ஓகேங்களா, இதை மார்க் பண்ணிட்டு இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் இதுவாகும். இல்லைனா பையட் லோ, செல்லட் ஹை, இந்த ரேஞ்ச் பவுண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணலான்னா டாட்டா பவர் அனலைஸ் பண்ணிடலாமா? ஸோ ஒரு ஸ்டாக் வந்து இன்றைக்கி டாட்டா பவர் எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக. அதாவது ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட இதே போர்ட்ஃபோலியோ இருக்குது அப்படின்னா அது அனாலிசிஸ் வேணுன்னா சொல்லுங்கள், நம்ம ஃபுல்லாகவே அனாலிஸ் பண்ணி கொடுத்துடலாம். இந்த கான்செப்ட் ரிலையன்ஸ் பண்ணிட்டோமா, அடுத்து டாட்டா பவர் பண்ணிடலாம். ஸோ இயர்லி சார்ட்டு போங்க, ஆல் டைம். ஆல் டைம் இயர்லி சார்ட்டு போயிட்டு லாஸ்ட்டு 3 இயர்ஸ் ஓகேங்களா இருக்குது, 6 மந்த் இருக்குது, 3 மந்த் சார்ட். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஷார்ட் டைமுக்கு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இந்த லெவலை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க, இந்த ஹை, இந்த லோ. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து 1361, 1361, 1416 மார்க்கெட் வந்து இந்த லோ டு இந்த ஹை தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ 1116, 361. ஸோ இந்த 2 லெவலும் மட்டும் 116, இந்த 2 லெவலை மட்டும் மார்க் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதோ அந்த பக்கம் என்கிட்ட இருக்கும். லாங் டைம் அனாலிசிஸ் போகிறீங்க, இப்போது ஹோல்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா
ஸோ ஆல் டைமில் 6 month சார்ட்டு. மார்க்கெட் ஓவரால் பை ட்ரெண்டில் தான் இருக்கும் லாங் டைமில். பெட்டர் வந்து நீங்கள் லோ வர நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பை பண்ணிக்கலாம். சின்ன ஒரு கரெக்ஷன் வரும் அப்படின்னா முந்நூற்றி 33 ஓகேங்களா. ஸோ இந்த லோ இல்லைன்னா 303 300 பிலோ 300 வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்களா, ஹோல்டு பண்ணிக்கலாம். அபோவ் வந்து 300க்கு மேலே மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆக்சுவலாக டாடா பவர் வந்து 300 303 இல்லைன்னா 333 இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கு மேலே வந்து என்ன பண்ணலான்னா மார்க்கெட் பிலோ வந்தால் மட்டும் செல் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஹோல்டிங்கில் வச்சுக்கலாம். இன்னுமே மார்க்கெட்டு இன்க்ரீஸ் ஆகும், லாங் டைமில் இன்க்ரீஸ் ஆகும். 2 to 3 years போகிறப்போ மார்க்கெட் வந்து கண்டிப்பாக டாடா பவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலாக இப்போது எவ்வளோ வந்திருக்கு, 12 month சார்ட்டா, இயர்லி சார்ட்டு. தொண்ணூறு 2023 2024 ஒரு 2030ன்றப்போ ஒரு 600 700 போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் லாங் டைமில். ஓகேங்களா. ஸோ பை பண்ணி வச்சுங்க. லாங் டைமில் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஷார்ட் டைமில் சின்ன ஒரு கரெக்ஷன் மட்டும் இருக்கும். 300 வந்து 300 வரைக்கும் ஹோல்டு பண்ணிக்கங்க. 300 கீழே வருது அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணலாம், கொஞ்சம் செல் பண்ணிட்டு மறுபடியும் பை பண்ணிக்கலாம். 300 மேலே இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா. ஸோ அடுத்து என்ன ஷேரு, இன்ஃபோசிஸ். ஸோ இன்ஃபோசிஸ் லிமிடெட் எடுத்துருக்கோம். இன்ஃபோசிஸ் லிமிடெட் வந்து ஆல்ரெடி என்ன இருக்குது, 12 month சார்ட்டு. மார்க்கெட் வந்து சைட்வேஸ்லேயே தான் இருக்குது. ஆக்சுவலாக ஹையை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஹையை, இந்த லோ. ஓகேங்களா. ஸோ 1913 ஓகேவா. எவ்வளோ, 1913 ஹை. ஓகேவா. 1311 1311. ஸோ இன்ஃபோசிஸ் வந்து இந்த லெவல் தான், இந்த லோ இந்த ஹை. ஸோ இதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுங்கள், பை அட் க்ளோஸ் செல் அட் ஹை. மறுபடியும் என்ன பண்ணுங்கள், ஹையில் போய்ட்டு 3 month சார்ட் கொடுங்க. கொடுத்துட்டு டபுள் டாப்பு நெக்லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா மார்க்கெட் இன்னுமே டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அப்படி டவுன் ஆகுது அப்படின்னா ரீடெஸ்ட் வரைக்கும் வரலாம் மேபி. ஏன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லை நமக்கு. ரீடெஸ்ட்மெண்ட் வருதுன்னா ஆயிரத்தி 73 இல்லைன்னா 1650. எவ்வளோ, 1073 இல்லைன்னா 1650. இந்த ரேஞ்சு வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக இப்போது நீங்கள் என்ன இருக்குன்னா ஃபுல்லாகவே டெக்னாலஜி ஓரியன்டாக போயிடும். ஓகேங்களா. டெக்னாலஜி ஓரியன்டாக போகிறப்போ ஃப்யூச்சர்ன்றப்போ என்ன இருக்கும், உங்களுக்கு டெக்னாலஜி மாறுறப்போ அந்த டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுறப்போ எஜுகேஷன் இந்த டிபார்ட்மெண்ட்டு இது எல்லாமே என்ன ஆகும்னா கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் பண்ணுவாங்க. அந்த ஓரியன்டில் போகும். ஆக்சுவலாக இப்போது நம்ம முன்னாடியே இப்போது எனக்கே வந்து ஆக்சுவலாக எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆப்பர்ச்சுனிட்டி டெக்னாலஜின்றது எனக்கு கீழே வந்து ஒரு கடை இருக்குது ஆக்சுவலாக. ஓகேங்களா. ஸோ என்னால் வந்து என்ன பண்ண முடியாது,